இந்த காலை வேலை அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். அப்பா, இந்த வேலையில ராஜா உண்மை துதிக்கும்படியா நீங்க எங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கீங்க. எங்களை இந்த காலை வேளையில கூட்டி சேர்த்திருக்கீங்கப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தையை கொடுத்து எங்களை அப்பா ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துங்கப்பா. உம்மை பார்க்க, உம்மை தேட, உம்முடைய வார்த்தையை கேட்டு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க நிறைவாய் நிரப்புங்கப்பா. உங்க வார்த்தையின் வல்லமை அப்பா எங்களுக்குள்ள கடந்து வரும்படியாய் ஆவியானவர் நீர் எங்களை வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க ராஜா. உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துல கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் 6 11. யோவான் சுவிசேஷம் 6 11. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். இந்த காரியங்கள் நம்ம அநேக நேரங்கள் நம்ம வாசிச்சிருப்போம், நம்ம தியானிச்சிருப்போம். இயேசு சுவாமி செய்த இந்த அற்புதம், 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து ஆண்டவர் செய்த இந்த அற்புதத்தை குறித்து தான் இந்த காலை வேளையில நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது இதை பார்க்கும் பொழுது, இந்த சம்பவத்தோட பின்னணியை பற்றி நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது, இயேசு சாமியும் அவருடைய சீஷர்களும் என்ன செய்யறாங்க? முதலாவது ஏசப்பா அவங்களுடைய சீஷர்களை எல்லாரையுமே 2 பேரா என்ன பண்றாரு? ஊழியத்துக்கு என்று அனுப்புறாரு. அவங்களை எல்லாம் போயிட்டு அவங்க செய்த அற்புதங்களை எல்லாம் ஆண்ட இடத்துல மிகவும் சந்தோஷமா சொல்றாங்க. அவர் நீங்க சொன்ன மாதிரியே நாங்க போனோம், நாங்க ஜெபிக்கும் போது வியாதிகள் சுகமாயிற்று, பிசாசுகள் போனதுன்னு சொல்லி அவர்கள் அந்த சந்தோஷத்தை ஆண்டோட தெரிவிக்கும் பொழுது, ஆண்டவர் சொல்றாரு, வாங்க நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம், ஒரு தனிமையான ஒரு இடத்துல போய் அங்க போய் நம்ம என்ன பண்ணலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இதை குறித்து பேசலாம்னு சொல்லி ஒரு தனிமையான இடத்தை தேடி என்ன பண்றான், போகலாம்னு சொல்லி படகுல ஏறி போகிறாங்க. அப்படி போகிற அந்த நேரத்துலதான் ஏசப்பாவும் அவருடைய சீஷர்களும் அங்க போறத அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பார்த்து அவர்களுக்கு முன்பதாகவே என்ன பண்றாங்க, அந்த வனாந்தரமா இருக்கிற அந்த இடத்துல போய் சேர்றாங்க. ஆண்டவருடைய பார்க்கறாங்க, அவர் எங்கேயோ போறாங்களே அப்படின்னு பார்த்த உடனே வெகு ஜனங்கள் என்ன பண்றாங்க, கூடி அந்த வனாந்தரமான இடத்துல அவர்களுக்கு முன்பதாகவே என்ன பண்றாங்க, போய் அங்க போய் இருக்கிறதையும் நிற்கிறாங்க. அப்படி அங்க திரளான ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க. அப்ப அந்த திரளான ஜனங்கள் தான் யாருன்னு பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்க, ஆண்டவரிடத்துல ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள, இவ்விடத்துல ஏதாவது எனக்கு வந்தா எனக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்போடு அந்த வாஞ்சையோடு அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, அந்த வனாந்தரத்துல ஆண்டவருக்கு முன்பதாகவே கூடி இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்க்கிறார். அவர்கள் ஜனங்களை பார்த்த பிறகுதான் இந்த சம்பவங்கள் எல்லாமே என்ன பண்ண போறது, நம்ம வாசிச்ச பகுதி எல்லாமே வரக்கூடியது. முதலாவது நம்ம பார்க்கிறோம், என்னன்னு பார்க்கும் பொழுது, அந்த ஜனங்கள் எல்லாம் இயேசுவை தேடி வந்தார்கள். அவங்க இதுக்கு இந்த அப்பங்கள் ஆண்டவர் தருவார்னுலாம் இதுக்கு அப்புறமேலதான் அவங்களுக்கே தெரியும். முதலாவது அந்த ஜனங்கள் வந்தது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, ஏசப்பாவை பார்க்கணும்னு சொல்லி அந்த வாஞ்சையோடு அவர்கள் வந்தாங்க. அதுதான் வசனம் சொல்லுது. வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது யோவான் 6 4 வாசிக்கும் போது சொல்லுது, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருவதை கண்டு. அப்போ ஆண்டவர் பார்க்கிறாரு, இவ்வளவு ஜனங்கள் வருகிறாங்களே, இவர்களுக்காக நம்ம என்ன பண்றது, இவ்வளவு ஜனங்கள் வந்திருக்காங்களேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த திரளான ஜனங்களை ஏறெடுத்து, கண்களை ஏறெடுத்து அவர் பார்க்கிறார். அப்ப பாருங்க, அப்ப அந்த மக்கள் எவ்வளவு ஒரு வாஞ்சையோடு ஆண்டவரோட சமூகத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்க, அவரிடத்துல ஆகிரும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அந்த வாஞ்சையோடு வந்திருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கும் கூட நாம் இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியுதுன்னா, எப்ப நம்ம ஆண்டவரை நம்ம தேடும் பொழுதோ, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, அதன் மீது நம்ம வாஞ்சையா இருக்கும் பொழுது, நம்முடைய உலக பிரகாரமான தேவைகள் எல்லாமே ஆண்டவர் சந்தித்து விடுகிறார். இந்த ஜனங்களும் அப்படித்தான், தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்கள் வெகு நேரம் அவர்கள் காத்திருந்ததுனால, வெகு நேரம் அவர்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்து நேரம் சென்றதுனால அவர்கள் பசிக்கும், அவர்கள் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாங்க, இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து அவர்களை திருப்தியாக மட்டும் அவர்கள் சாப்பிட்டு அவர்களை அனுப்பி செய்கிறார். அப்ப இந்த யாருக்கு இந்த அற்புதம் செய்யப்பட்டது? யார் உண்மையாகவே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க அவர்களுடைய வார்த்தைக்கு கேட்க காத்திருந்தவர்களுக்கு
இந்த உலகப்புறமான தேவைகள் எல்லாமே ஆண்டவர் சந்திக்கிறார். அப்ப இன்றைக்கு நம்ம நினைக்கலாம், எனக்கு உலகபூர்வமான எனக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கிறதே, எனக்கு எனக்கு உணவு வேண்டும், எனக்கு நல்ல இருக்கிறதற்கு வீடு வேணும், என்னுடைய அனுதின தேவைகள் சந்திக்கப்படணும், இது எல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம். இது எல்லாமே நமக்கு தேவையான ஒன்றின் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அனுதினம் நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய எந்த காரியங்கள் எல்லாமே டே டு டே லைஃப நம்ம நடத்துவதற்கு வேண்டிய உணவு, உடுக்கை, நம்ம இருக்க வேண்டிய இடம், இது எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறார். அப்ப நாம என்ன செய்யணும்னா, அவரை தேடும் பொழுது அவர் இது எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்கிறார். நாம் அதை குறித்து கவலைப்பட வேணாம். இவ்வளவு நேரமாச்சே, பசிக்கிறது, எனக்கு என்ன பண்ணுவேன்னு அவங்க வருத்தம் அடையல. அவர்கள் சோர்ந்து போன ஆண்டவர் மனதுருகிற தேவனா இருக்கிறதுனால அவர் இவர்கள் நிமித்தம் மனதுருகி இந்த காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அப்ப முதலாவது என்ன வேணும்? தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் அவருடைய அன்றாட தேவைகளை சந்திக்கிறார். அதுதான் கர்த்தருடைய காரியம். அவரை தேடணும், அவரை தேடணும், அவருடைய வார்த்தையை தேடணும், அது மீது வாஞ்சையா இருக்கணும். அப்படி வாஞ்சையாய் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவதா நம்ம பார்க்கக்கூடிய காரியம், அங்க எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டு. 5000 புருஷர் அப்படின்ற ஒரு கணக்கு சொல்லும் பொழுது அங்க ஆண்களை மாத்திரமே குறிக்குது. அங்கே பெண்களும் இருந்திருக்கலாம், குழந்தைகளும் இருந்திருக்கலாம். இவங்களை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த கூட்டம் எப்படியும் இன்னும் ஒரு 10,000க்கு மேலேயாவது இருந்திருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இவ்வளவு பேர் திரளான ஜனங்களும் இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன கேட்கிறார் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? இவங்க எல்லாம் வந்துட்டாங்க, சோர்ந்து போயிருக்காங்க, இவங்களை நான் என்ன பண்ணல, வெறும் சோர்வோடு இவங்களுக்கு அனுப்ப நான் விரும்பல, இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறார். அப்ப ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னு பார்த்தா, வெறும் ஆவிக்குரிய ஆகாரத்தை மாத்திரம் கொடுத்து அனுப்புறது இல்லை. அவர்கள் சரீரம், மனுஷர் தான் பலவீனம் இருக்கும். அந்த பலவீன சரீரத்தையும் தம்மிடத்தில் வந்துட்டாங்க, 3 நாட்களா இருக்கிறாங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றார்? அவர்களை வெறுமையாய் அனுப்ப அவருக்கு விருப்பம் இல்லை. அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை வீடு வரைக்கும் என்ன பண்ணணும்? அவங்க போய் சோர்ந்து போகாமல் போய் சேர, வழிகள்ல அவங்க சோர்ந்து போகாம போகிற அளவுக்கு என்ன பண்ணணும்? அவர்களுக்கு பலப்படுத்தணும்னு சொல்லி அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். அப்ப அதை கொடுக்கணும் விரும்பின ஆண்டவர் எப்படி செய்கிறார் அந்த அற்புதத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அவர் எங்கோ இருந்து வானத்துல இருந்து அன்னைக்கு மன்னாவை பொழிந்தது போல அவர்களுக்கு வானத்திலிருந்து ஒரு மன்னாவை கொடுக்கல. உங்களிடத்திலேயே அங்க என்ன இருக்குது, உங்க கரங்கள்ல என்ன இருக்கு அப்படின்றத எடுக்கிறார், நான் விரும்புகிறார். போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்க கிட்டக்க இங்க என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வாங்க. அப்ப பிலிப் அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்துல என்ன இருக்கிறது? 5 வார்கோதுமைகளும் 2 மீன்களும் இருக்குது அப்படின்னு. இன்றைக்கு அதே தான் ஆண்டவர் நம்ம இடத்துலயே எதிர்பார்க்கிறார். நாம எங்கோ இருந்து வானத்திலிருந்து ஒன்று நமக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், உன் கரத்துல என்ன இருக்குது? உன் கரத்துல என்ன இருக்குது? எனக்காக நீ என்ன வைத்திருக்கிறாய்? உன் கரத்துல என்ன இருக்குதுன்னு ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய நேரங்களை ஆண்டவருக்காக கொடுக்கலாம். நம்ம இடத்துல இருக்கிற கொஞ்சம் வருமானத்துல ஏதாயிலும் ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுக்கலாம். நம்ம இடத்துல இருக்கிற என்ன நமக்கிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, நம்முடைய உணவோ எல்லாவற்றிலுமே நாம என்ன பண்ணணுமோ எடுத்து ஆண்டவருக்கு என்று கொடுக்கும்படியாய் நம்ம இடத்துல இருக்கிறத அவர் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா நாம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம்? நம்மிடத்துல இருக்கிறத பாக்குறதே இல்லை. ஆண்டவர் எனக்கு இன்னும் அதிகமா என்னை தரணும், ஆண்டவர் என்னை இன்னும் அதிகமா என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி பரலோகத்திலிருந்து மேலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் காக்கிற காரியமோ, நான் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கேன், ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதத்தை நான் கொடுத்திருக்கிறேன், உன்னிடத்துல நான் கொடுக்க இருக்கிறதுல அந்த இருக்கிற நீ வைத்திருக்கிறதுல சிறிய பங்க என்னுடைய கருத்துல கொடு, அதை நான் அதை பெருக செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப இங்கேயும் கூட பாருங்க, ஆண்டவர் பார்க்கிற காரியத்துல அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆண்டவர் கேட்கிறார், உங்க இடத்துல என்ன இருக்கு? அந்த இருப்பதை அவர் கரத்துல கொடுக்குறாங்க. அது இருப்பதை அவர்கள் கரத்துல அவங்க கொடுக்கும் பொழுதுதான் அது ஆசீர்வாதமாக்கப்படுகிறது, அது பெருக செய்கிறவரா இருக்கிறார். இங்க பார்க்கிறோம். அடுத்தபடியா இங்க இன்னும் ஆண்டவர் அந்த அப்பங்களை ஆசீர்வதித்து பெருக செய்யல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, சீஷர்களை பார்த்து லூக்கா 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, ஏறக்குறைய 50,000 புருஷர் இருந்தார்கள், அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். இன்னும் அந்த அப்பங்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்கல. ஒருவேளை வந்திருக்கிற 5000 பேருக்கும் வேண்டிய ஆகாரம் அங்கு தயாராக இல்லை.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள எல்லாரும் என்ன பண்ணுங்க, பந்திக்கு 50 பேரா உட்கார சொல்லுங்க. அப்ப எப்படி இருக்கு பாருங்க. இத கற்பனையா இத யோசிச்சு பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல உணவே இல்ல. எதுவுமே இல்ல. நாம ஒருத்தர் வீட்ல ஒரு நமக்கு ஒரு தேவை நடக்குது வீட்லனா, நமக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கிறாங்க. சொந்தக்காரங்கலாம் வந்திருக்காங்க. ஆனா நம்முடைய அ வீட்ல எதுவுமே இல்ல. உணவுக்கு சாப்பிட வைப்பதற்கு எதுவுமே இல்ல. ஆனா வந்தவங்கள எல்லாரையும் உட்கார வச்சு, இலையெல்லாம் போட்டு, எல்லாம் வச்சுட்டு இவங்கள எல்லாம் உட்கார வைப்போமானால், நம்முடைய மனநிலை எப்படியாக இருக்கும்? ஒன்றுமே இல்ல. ஆனா எப்படி இவங்கள பந்தியில நம்ம உட்கார வைக்க முடியும்? ஒருவேளை அன்னைக்கு சீஷர்கள் அப்படிதான் இருந்திருப்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம கரத்துல ஒண்ணுமே இல்லையே. வெறும் 5 மீன்கள் தான் இருக்குது. இதை வைத்துக்கொண்டு பந்திக்கு 50, 50 பேரா உட்கார சொல்றாரே! உட்கார்ந்தா அவங்க அடுத்து என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு ஒரு இலையில அடுத்து வைக்கணும். அங்க ஒன்றுமே இல்ல. ஆனா சூழ்நிலை முற்றிலும் எதிரா இருந்தது. அங்க ஒண்ணுமே இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பந்தியில அவங்கள உட்கார சொல்லுங்க. அப்ப பாருங்க, அப்ப விசுவாசம் ஆண்டவருடைய காரியத்துல செயல்கள்ல நம்ம காட்டணும். இன்னைக்கு நமக்கும் அப்படிதான். ஒரு காரியம் வாய்ப்பதற்கு வழியே இல்லன்னு இருக்கலாம். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா ஆண்டவர் எப்படி செய்கிறார் பாருங்க. பந்தியில அவங்கள உட்கார செய்யுங்கன்றார். அப்ப அதுதான் விசுவாசம். எதன் அடிப்படையில அவங்க உட்கார வைக்கிறாங்க? இன்றைக்கு நம்மும் சில காரியங்கள விசுவாசத்தின் அடிப்படையில செய்யணும். அத நம்ம கண்ணால பார்த்திருக்க மாட்டோம். அந்த காரியம் நம்ம நிச்சயமாய் நடக்குமான்னு நமக்கு தெரியாது. ஆனா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற ஜனங்கள் விசுவாசத்தின்படி நம்ம செய்யணும். அதுபடிதான் அந்த செய்த உடனே சீஷர்களும் பாருங்க, என்ன இவரு இப்படி சொல்றாரு ஆண்டவர், ஒண்ணுமே அங்க இல்லையே. இதுங்க உட்கார வச்சா எப்படி என்ன கொடுக்கிறது நம்ம? வெறுமனே உட்கார்ந்து தான் இருக்கிறாங்களே, என்ன கொடுக்கிறது? அப்படின்னு சொல்லி அவங்க முறுமுறுக்க, அடுத்த வசனத்துல பார்க்கும்போது லூக்கா 9:15 சொல்லப்படுது, அவர்கள் அந்தப்படியே எல்லோரையும் உட்காரும்படி செய்தார். அப்ப யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே யோசிக்கல. என்ன ஆண்டவர் இப்படி சொல்றாரு? அங்க என்ன இருக்குப்பா? இவங்க எல்லாம் இப்படி உட்கார சொல்றாரு. அவங்க நம்மள எதுவும் கேட்க மாட்டாங்களான்னு சொல்லல. ஆண்டவர் சொன்னதுக்கு சீஷர்கள் அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. அவர் என்ன சொன்னாரோ உட்கார வைக்க சொன்னாரா? உட்கார வைப்போம். இன்னைக்கு நமக்கும் அதே போல ஆண்டவர் சில நேரங்கள்ல இதை செய்யுங்கன்னு சொல்லுவார். ஆனா சூழ்நிலை ஒண்ணுமே இருக்காது. நாம அப்ப என்ன கேட்கிறோம்? என்ன ஆண்டவரே நீங்க இப்படின்றீங்க? அங்க ஒண்ணுமே இல்லையே. இத நான் எப்படி செய்வேன்? நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. இது எப்படி நான் செய்வேன்? என்று சொல்லி முறுமுறுக்கிறோமா? இல்ல இந்த சீஷர்கள போல அவர் சொன்னபடியே அவர்கள் எப்படி அவங்கள உட்கார வச்சாங்களோ, அதே போல நமக்கூட ஆண்டவர் பேசுற காரியம். நம்மகிட்டயும் ஆண்டவர் சொல்லுவார். இதை இப்படி செய்யுங்கன்னுவார். அத உடனே நம்ம அப்படியே நம்ம கீழ்ப்படிந்து செய்கிறோமா? அப்ப இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, முதலாவது படி அவர்கள் விசுவாசித்தாங்க. ஆண்டவர் அடுத்ததா ஆசீர்வதிக்க போகிறார். ஆனா அதுக்கு முன்னாடியே அவர்கள் அதை விசுவாசித்து அவர்கள பந்தியில அமரச் செய்தார்கள். அப்ப இன்றைக்கும் நாமும் அதே போலதான். சில அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா, முதலாவது அதை விசுவாசித்து அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய விசுவாசத்தை நம்ம நடத்தையில, நம்முடைய செயல்கள்ல நம்ம என்ன பண்ணணும்? அதை வெளிப்படுத்தணும். மூன்றாவதாய் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அந்த அப்பங்களை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் சொல்லி அதை சீஷர்களுக்கு கொடுத்தார். அப்ப இதுதான் நம்ம இறுதியாய் பார்க்கிறது. அவர் கரத்துல இருந்த வெறும் அந்த 5 அப்பங்கள் தான். ஆனா ஆண்டவர் அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். இன்றைக்கு நமக்கும் கூட நம் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியங்கள் கொஞ்சமா இருக்கலாம், நிறைவா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அவர் கொடுத்த கரங்கள்ல இருப்பதற்கு முதலாவது நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த காரியத்தை எனக்கு கொடுத்திருக்கீங்களேப்பா, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி. இவ்வளவுதான் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி புலம்புவதற்கல்ல. எனக்கு இவ்வளவுதான் நீங்க குடுத்திருக்கீங்க. கொஞ்சம் தான் குடுத்திருக்கீங்க. மற்றவர்களுக்கு நிறைவாய் குடுத்திருக்கீங்கன்னு சொல்லி நம்ம புலம்புவதற்கு அல்ல. அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரோ, அந்த கொடுத்திருக்கிற காரியத்துல, நீங்க எனக்கு இத கொடுத்திருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லி, அதை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். அது ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுதுதான், இங்க என்ன நடக்குது? ஆண்டவர் அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அதை ஆசீர்வதித்து, அதை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப அத தேங்க்ஸ் கிவிங் கொடுத்து அதை பிட்கும் பொழுது அங்க என்ன ஆகுதுன்னா, அது பெருக்கம் அடைகிறது, பெருகிறது. அந்த சிறு பையனிடத்துல இருக்கும் பொழுது வெறும் 5 வார்கோதுமைகளும் 2 மீன்களும் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அதை எப்ப ஆண்டவருடைய கரத்துல கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து பிட்டு கொடுக்கும் பொழுது 5000 பேருக்கும் மேலானவர்கள் சாப்பிடத்தக்கதாய் அது மாறுகிறது. அப்ப இன்றைக்கும் நம்முடைய கரத்துல ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்?
நம்ம கையில என்னென்ன குறைகளை கொடுத்துருக்காரோ அதை நாமளே அப்படியே இறுக பற்றி கொள்ளாம அந்த காரியங்களை குறைவானாலும் சரி, எவ்வளவு இருந்தாலும் சரி, அது என்ன காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய கரத்துல நம்ம போய் கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து நமக்கு கொடுக்கும் பொழுது அது பெருக்கம் அடைகிறது, அது மல்டிப்ளை ஆகிறது. அது நம்ம நினைக்கலாம், இதுவா இவ்வளவு பேருக்கும் உணவாய் மாறியது, வெறும் 5 அப்பமா இவ்வளவு பேரையும் சாப்பிட வைத்தது. நிச்சயமா அது செய்ய ஆண்டவரால முடியும். அதை எப்ப நம்ம கரத்துல இருந்து அதை ஆண்டவர் கரத்துல நம்ம கொடுக்கிறோமோ, அதை கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து அதை பெருக்கமடைய செய்யும். நம்ம யோசிச்சு பார்க்கலாம், ஆண்டவர் எனக்கு என் கரத்துல என்ன கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையேன்னு கூட அநேகர் சொல்வது உண்டு. இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல பாடும் தாளந்து ஆண்டவர் கொடுத்திருப்பார். அதே போல் வேதத்தை போதிக்கிற தாளந்துகளை கொடுத்திருப்பார். ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களால் தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இன்னும் அதிகமான காரியங்கள் இருக்கும். நம்ம யோசிச்சு நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த காரியத்தை எனக்கு, என் குடும்பத்துக்கு மாத்திரம் நான் பயன்படுத்துவேன், என்னுடைய வளர்ச்சிக்காக மாத்திரம் நான் பயன்படுத்துவேன்னு இல்லாம, அது இருப்பதை ஆண்டவர் கரத்துல நம்ம தரும் பொழுது, அது நம்ம ஒரு குடும்பத்திற்கு மாத்திரம் அல்ல, தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்கு என்றும் தம்முடைய எல்லா பிள்ளைகளுக்காகவும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களை எல்லாரும் பயனடையும்படியாய் தேவன் அதை பெருக்கமடைய செய்வார். அதுதான் மிகுந்த சந்தோஷம். நான் மட்டும் அதுல நம்ம சந்தோஷமா இருப்பதில்லை. என்னுடைய கருத்தில் இருப்பதை எல்லாருக்கும் ஆண்டவர் பகிர்ந்து அளிக்கிறார். அதன் மூலியமா எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்றதுதான் ஒரு பெரிய சந்தோஷமே. அப்ப இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். முதலாவது, நாம தேவனை தேடும் பொழுது என்னுடைய தேவைகளை தேவன் சந்திக்கிறார். இன்னைக்கு நம்ம அநேகர் புலம்புறாங்க, இது இல்ல அது இல்ல. உண்மையாய் ஆண்டவருடைய வார்த்தையும் அவரையும் தேடுகிறவர்களுடைய அணுதின தேவைகளையும் தேவன் சந்திக்கிறார். அதுதான் இந்த வசனத்துல பார்க்கும். 2வது, அவர் சொல்லுகிற காரியத்தின்படி அப்படியே செய்ய வேண்டும். இன்னும் அற்புதம் நடக்கல, ஆனா பந்தி இருங்கன்னு சொல்லிட்டாருன்னா அதன்படியே சீஷர்கள் அவர்களை 50 பேராய் பந்தியில அமர செய்தாங்க. இன்னைக்கு நமக்கும் வாழ்க்கையில ஒரு காரியம் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருப்பார். இன்னும் நடக்கலைனாலும் அதை ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அந்த காரியத்தை நம்ம செய்யணும். அதுதான் முதலாவது விசுவாசம். விசுவாசத்தை முன்பதாய் வைக்க வேண்டும். 3வதாய் காரியம், என்ன நம்ம கரத்துல ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் அந்த காரியத்தை ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தி, அதற்கு நன்றி செலுத்தி, நமக்கு அவர் கொடுத்திருக்கிற காரியத்தை அவர் கையில கொடுத்து அதை பெருக்குமடை செய்யுங்கப்பான்னு சொல்லி அவர் கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுதுதான் என்ன அணிச்சாங்க, இறுதியா பார்க்கும்போது, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, ஏதோ பாதி பேருக்கு மட்டும் சாப்பாடு கிடைச்சிச்சு, மீதி பேர் இன்னும் சாப்பிடவே இல்லை, எங்களுக்கெல்லாம் வரவே இல்லைன்னு சொல்லல. உட்கார்ந்து இருந்த பந்தி இருந்த அனைவரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அரைகுறை ஆசீர்வாதம் இல்ல, ஒரு பாதி ஆசீர்வாதம் இல்ல, அது நிறைவும் திருப்தியும் தருகிற ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அதை பெற்றுக்கொண்டதாய் மாத்திரம் இல்லாமல் அவர்கள் 12 கோடை நிறைய எடுத்தாங்க. அதுதான் போதும் போதுன்ற அளவுக்கான ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிறது. அது எப்படி நடந்துச்சு? அவர் கையில கொடுக்கும் பொழுதுதான் இந்த ஆசீர்வாதம் நமக்கு பெற்றுக்கொள்ள முடிஞ்சிச்சு. அது நம்மளே கையில வச்சிருந்தா வெறும் அந்த 5 மீன்களை எத்தனை பேர் சாப்பிட்டிருக்க முடியும்? ஒரு 2 பேர் சாப்பிட்டிருக்க முடியுமா? ஆனா அவர் கரத்துல கொடுக்கும் பொழுது 12 கூடைகள் இன்னும் சாப்பிட்டு முடிச்சும் கூட மீதம் இருக்க செய்கிறது. அவர் மீதத்தையும் காண செய்கிற தெய்வனா இருக்கிறார். அப்ப பாருங்க, தேவனுடைய இந்த அதிசயத்தை, இந்த அற்புதத்தை நம்மளோட வாழ்க்கையில இன்னும் நம்மளும் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்ப என் வாழ்க்கையில ஆண்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும்னா நான் என்ன செய்யணும்? அததான் இந்த 3 காரியங்களை குறிச்சு நம்ம பார்த்தோம். அதை நம்ம நிச்சயமா செய்யும் பொழுது மெய்யாகவே இதை காட்டிலும் மேலான அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவன் நமக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். தேவன் பேசின இந்த நல்ல வார்த்தைக்கே கூட ஆண்டவர்கள் நன்றி செலுத்துவோம். அப்பா பிதாவே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீங்க இந்த காலை வேளையில எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் ராஜா. தகப்பனே, இந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. எங்களுடைய அனுதின தேவைகளை அப்பா உண்மை முதலாவது தேடும் பொழுது நீங்க அதை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க. அதற்காக நன்றி அப்பா. அதே போல அப்பா, சூழ்நிலைக்கு எப்படி இருந்தாலும் ஆண்டவரே, நீங்க சொல்ற வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. சூழ்நிலையை பார்க்காம உங்களையும் உங்களுடைய வார்த்தையையும் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதே போல நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க எல்லாவற்றையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தந்திருக்கிற எல்லா காரியத்துக்குமா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீர் தந்ததை உம்முடைய கரத்துல தருகிறோம் ராஜா. நீங்க ஆசீர்வதிங்க, பெருக செய்யுங்கப்பா. மீதத்தையும் காண செய்யுங்க. உங்களுடைய கருத்துங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்.
இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் இன்னும் அதிகமா இதை குறித்து எங்களோடு பேசுங்க ராஜா. உடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், வழி நடத்துங்க. மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். ஆண்டவர் பேசின இந்த நல்ல வார்த்தைக்காய் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நாங்கள் அப்பா எங்களுக்கு இல்லாததை நினைத்து நாங்கள் புலம்பாதபடி என் தேவ நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதான எல்லா ஈவுகளையும் நினைத்து அப்பா உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி அதை நாங்கள் உமக்காய் தகப்பனே அப்பா நாங்கள் செலவு செய்ய அப்பா நாங்கள் அப்பா எங்களை நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. அப்பா எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் நீங்க சம்பூர்ணமாய் அப்பா நீர் ஆசீர்வதிக்க போறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி 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 சுவாமி, நன்றி ராஜா. அப்பா தொண்டரை சுவாமி, நாங்கள் இல்லாததை நினைத்து கவலைப்படாமல் அப்பா நாங்கள் எங்களுடைய குறைவுகளை நினைத்து நாங்கள் கவலைப்படாமல் புலம்பாமல் அப்பா நாங்கள் அப்பா குறை பேசிக்கொண்டே இல்லாமல் தகப்பனே என் தெய்வ நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தரப்போகிற எல்லா நன்மைகளையும் ஈவுகளையும் நினைத்து அப்பா நாங்கள் உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை புகழ்ந்து பாட அப்பா உமது நாமத்தை நாங்கள் அப்பா பிரஸ்தாவப்படுத்த என் தேவன் நீங்க கிருபை அளிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த நாள் முழுதும் நீர் கூட இருங்க ராஜா. அப்பா நீர் தகப்பனே கைட்டு செய்ய போறதான எல்லா வேலையிலும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நன்மைகளையும் நீங்க கிடைக்க செய்யுங்க சுவாமி. உலகத்திற்குள்ள செல்லும் வேலையில என் தேவன் தாமே உங்களுடைய வேலையை அழைத்து அப்பா நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா, வழிநடத்துங்க சுவாமி. யாவற்றையுமே கேட்கும் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன்.